பாசிப்பயிறு 1 கப், ஜீனி 1/2 கப், நெய் தேவையான அளவு, 3 ஏலக்காய் வச்சு ஒரு சூப்பரான சுவையான டீஸ் பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க. அதிகமாக வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு பாசிப்பயிரை போட்டு அதில் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான். நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கும் வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது நீங்கள் கடையில் போய்ட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீனி, 3 ஏலக்காய் மிக்ஸியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மையாக நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க பாசிப்பயிரையும் போட்டு பாதி பாதியாக போட்டு நல்லா மையாக மாவை நல்லா அரைச்சி இந்த மாதிரி நல்லா மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஜீனி நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு, பாசிப்பயிறு ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை வந்து அடுப்பில் கடாய் வச்சு அதில் போட்டு இந்த மாதிரி உருக்கி எடுத்துக்கோங்க. நெய் நல்லா உருகி சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பாசிப்பயிறு மாவு, நெக்ஸ்ட்டு ஜீனி ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்க நெய் எடுத்து இதில் வந்து சுட சுட நல்லா ஊற்றிக்கோங்க. சுட சுட நல்லா ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சூட்லேயே நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் உருண்டை வந்து ஆற விட்டுறக்கூடாது. ஆற விட்டிங்கன்னா உருண்டை பிடிக்க வராது. நல்லா ஹீட்டாக இருக்கும் போதே, சூடாக இருக்கும் போதே நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. நீங்கள் ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா, அவங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. நீங்கள் கடையில் போய்ட்டு நொறுக்கு தீனி அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி இது வந்து பொட்டுக்கடலை வச்சும் நீங்கள் பண்ணலாம். பொட்டுக்கடலை, நெய், ஜீனி, ஏலக்காய் அந்த 4 வச்சு பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.